ஹலோ, வெல்கம் டு ஃபுட்டு இண்டியன். நம்ம இன்னைக்கு கொடம்புளி போட்ட கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க. நான் பானையில் செய்கிறேன். உங்களுக்கு என்ன பாத்திரத்தில் வேணுமோ அந்த பாத்திரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. தேவையான அளவு கத்திரிக்காய் போட்டு வணக்குங்க. கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா வணக்குங்க. ரொம்ப ஃப்ரை ஆனாலும் கத்திரிக்காய் கசக்கும். இன்னொரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு கொடம்புளியை கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொடம்புளி போட்டால் போதும். 2 மினிட்ஸ் கொதிச்சிரும். நார்மல் புளி மாதிரியே இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கத்திரிக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு வணக்குங்க. சின்ன வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொடம்புளி தண்ணியை ஊற்றிட்டு கொடம்புளியும் அதிலே போட்டுருங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூனு, இதை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 2 தக்காளி, தேங்காய் அரை மூடி, ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொதித்த பிறகு அரைச்சதை ஊற்றி 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. தேவையான அளவு அதை கலக்கி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. எப்படி வேணுமோ அந்தளவுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கொதிக்க ரொம்ப விடுங்க. இல்லை ஓரளவுக்கு மீடியமாக போதும்னா அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி.